ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ரேஷன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் எப்படி வந்து கிரியேட் பண்ணி ரன் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த காமன் ஃபோல்டருக்குள்ளே தான் என்னோட எல்லா ரியாக்ட் ப்ராஜெக்ட்டும் நான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ இது ஒரு காமன் டைரக்டரி தான். ஸோ ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோல்டர் பார்த்துருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஃபுல்லாக செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் சிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதும் கோட்ஸ் ஸ்பேஸ் டாட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா என்னோட அந்த ஃபோல்டர் பார்த்துக்கு என்னோட விசுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ஓப்பன் ஆகும். நான் என்ன பண்ணுறேன்னா டெஸ்ட் ஆல் கொடுத்துட்டு எஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சா. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டெர்மினல்னு இருக்கும். அதில் போய்ட்டு நியூ டெர்மினல் கொடுங்க. டெர்மினலில் வந்து npm create void at latest அப்படின்னு கமெண்ட் கொடுங்க. கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதை நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் ஒயிட்டோட அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கமெண்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணலாம்னா npm create void at latest இந்த கமெண்ட் கொடுத்து ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதில் நம்ம வந்து என்னென்ன சூஸ் பண்ணணும்னா ஃப்ரேம்வொர்க் வந்து ரியாக்ட் கொடுக்கணும். அண்ட் தென் வந்து லாங்குவேஜ் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுக்கணும். பாருங்கள், நெக்ஸ்ட்டு பாருங்கள். நான் ப்ராஜெக்டோட நேம் வந்து இப்போ டெர்மினலில் கேட்குது பாருங்கள். நான் என்ன கொடுக்குறேன்னா ரியாக்ட் ஃபஸ்ட்டு வெப் ஆப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ என்டர் கொடுக்குறேன். எனக்கு வந்து ஃப்ரேம்வொர்க் வந்து சூஸ் பண்ண சொல்லுது. பாருங்கள், வெண்ணிலா, வியூ, ரியாக்ட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ரியாக்ட் சூஸ் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா டைப் ஸ்கிரிப்ட்டு அண்ட் தென் ஜாவா ஸ்கிரிப்ட் நிறையா இருக்கும். ஸோ அதில் நான் ஜாவா ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே என்ன சொல்லுதுன்னா சிடி ரியாக்ட் ஃபஸ்ட்டு வெப் ஆப் அதுக்கு வந்து நம்ம மூவ் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஃபோல்டர் பார்த்துக்கு வந்து நம்ம மூவ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் இதை வந்து இந்த கமாண்ட் அப்படியே இங்கே டைப் பண்ணிக்கிறேன். நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் ரியாக்ட் ஃபர்ஸ்ட் வெப் ஆப் கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு வந்து ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா முன்னாடி ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே இருந்துச்சு. இப்போ அதுக்கு அடுத்த ஃபோல்டர் பார்த்துக்கு வந்து எனக்கு வந்து ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிஷியலாக வந்து நம்ம இந்த கமாண்டை ரன் பண்ணணும். npm இன்ஸ்டால் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த npm இன்ஸ்டால் யூஸ் பண்ணுவீங்க. இது இனிஷியலாக அது தேவையான எல்லா லைப்ரரி ஃபைல்ஸையுமே அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிடும். இந்த npmங்கிறது வந்து நோட் பேக்கேஜ் மேனேஜர்னு சொல்லுவோம். இதுதான் வந்து நமக்கான என்னென்ன பேக்கேஜ் வேணுமோ அது எல்லாமே இங்கேருந்து தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோடு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ அந்த நோடில் வந்து எக்கச்சக்கமான லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அதை மேனேஜ் பண்ண தான் இந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நமக்கு தேவையான எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணுறேன் என்னோடய ப்ராஜெக்டை. npm ரன் தேவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் கோஸ்ட்டில் வந்து ரன் ஆகும். ஸோ இதை கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறேன். இல்லை நீங்கள் டைரெக்டாக வந்து உங்களோட ப்ரௌசரில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாலும் இது ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய அவுட்புட், டிஃபால்ட் அவுட்புட். இதில் வந்து ஒரு கவுண்ட் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம கிளிக் பண்ண இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இதை வந்து இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணிவிட்டு சிம்பிளாக வந்து நம்மளோட ஹலோ வேர்ல்டுன்னு எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்மளோட கோட் வந்துடலாம். நான் எல்லாமே இப்போ என்னோடய ப்ராஜெக்ட் பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி இருந்தால் எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். எதனாலனா இப்போதைக்கு என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் மட்டும்தான் இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் ஃப்யூச்சரில் வந்து நான் நிறைய ப்ராஜெக்ட் வந்து இந்த ரியாக்ட் ப்ராஜெக்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும்போது நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, எப்போதுமே ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி முடிச்சதும் மொத்தமாக கேன்சல் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்து நேவிகேட் பண்ணணும். ஸோ ரியாக்ட் ஃபர்ஸ்ட் வெப் ஆப் தான் என்னோட ப்ராஜெக்ட். ஸோ அதுக்குள்ளே நேவிகேட் பண்ணுறேன். நேவிகேட் பண்ணதும் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட மேலே வந்து ஃபோல்டர் பாத்தில் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஃபர்ஸ்ட் ஆப் இருக்குது. அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு சிஎம்டின்னு சேம் அதே மாதிரி டைப் பண்ணுறேன். ஸோ சிஎம்டிலையும் எனக்கு அந்த ஃபோல்டர் பாத் ஓப்பன் ஆயிரும். இதில் கோட் ஸ்பேஸ் டாட் இப்படி கொடுத்ததும் என்னோட ப்ராஜெக்டோட டைரக்டரியில் டைரெக்டாக ஓப்பன் ஆகும். விஎஸ் கோட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் மட்டும் தான் இருக்கும், எல்லா ப்ராஜெக்டும் இருக்காது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சோர்ஸுக்குள்ளே தான் நம்மளோட எல்லா ஃபைல்ஸுமே இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுற காம்பனன்ட்ஸ், ஏதாவது பேஜஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து இந்த சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த கிட் இக்னோர்னா நம்ம எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் கிட்டில் புஷ் பண்ணும்போது இக்னோர் பண்ணணும், தேவையில்லை அப்படின்னா, இப்போ நோட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபைல் இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து கிட்டில் வந்து புஷ் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் வந்து இந்த கிட் இக்னோர் வந்து இக்னோர் பண்ணிடும் நம்ம கிட்டில் புஷ் பண்ணும்போது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த index.html தான் நம்மளோட மெயின் ஃபைல். இந்த மெயின் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ரூட்டுன்னு சொல்லியிருக்கா. ஸோ ஒரே ஒரு டிவ் தான் இருக்கும். இந்த ஒரு டிவ்வை வச்சு நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் எழுதுகிற எல்லா காம்பனன்ட்ஸுமே இங்கே வந்து செட் ஆகும். இந்த ஐடி கால் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ரூட்டுன்னு சொல்லிட்டு, இந்த ஐடியை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா காம்பனன்ட்ஸும் இந்த ஒரு டிவ்வுக்குள்ள வந்து அப்படியே வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் நம்ம என்ன கால் பண்ணியிருக்கோம்னா main.jxxன்னு சொல்லி கால் பண்ணியிருக்கோமா. ஸோ இது என்ன பண்ணணும்னா எடுத்தோனையும் இந்த சோர்ஸுக்குள்ளே இருக்கும் பாருங்கள், main.jsன்னு இருக்கா. ஸோ இதை கால் பண்ணும். இதுக்குள்ளே நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா டிஃபால்ட்டாக வந்து இதை ஆப்பை கால் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு கெட் எலமெண்ட் பை ஐடி, ஐடியில் ரூட். ஸோ இந்த டிவ்வை வந்து அங்கே கால் பண்ணிட்டோம். ஸோ கால் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அந்த ரூட்டை கால் பண்ணிட்டோமா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா காம்பனன்ட் தூக்கி அந்த டிவ்வுக்குள்ளே வந்து செட் பண்ணும். நெக்ஸ்ட் பாருங்கள் ஆப்ன்றது கால் ஆகுதா. ஸோ நம்ம ஆப்புக்கு போகலாம், app.js போகலாம். ஸோ app.jsக்குள்ளே நம்மளோட எல்லா கோடும் இருக்கா. இப்போ நம்மளோட அவுட்புட் பாருங்கள், ஒயிட் ப்ளஸ் ரியாக்ட் இருக்கா. நான் இதை ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். ஒயிட் ப்ளஸ் ரியாக்டுக்கு பதிலாக கதிரேசன் ஃபோட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரி, நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். சரி, இதை வந்து கேன்சல் பண்ணிட்டோம்ல, திரும்ப நம்ம ரன் பண்ணோம். டெர்மினலில் போயிட்டு npm run dev கொடுத்து ரன் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி ரன் பண்ணதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், இதை ஒவ்வொரு தடவையும் நம்ம ரீலோட் பண்ண தேவையில்லை, நமக்கு கேன்சல் பண்ணிட்டனால அது லோட் ஆகலை. இப்போ நான் ரன் டைமில் இப்போ இதை ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள், இந்த 2 இமேஜையும் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹார்ட் ரீலோட் ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேன், ரிமைனிங் உள்ள எல்லாத்தையுமே சேம் சூஸ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். இதையும் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா எனக்கு இது மட்டும்தான் இருக்கும். ஸோ இது என்னன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஆப்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை வந்து அங்கே கால் பண்ணியிருக்கோமா. ஸோ இது ஒரு விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிட்டர்ன் எதுவாக இருக்குன்னா நம்மளோட HTML கோட்ஸாக இருக்கும். நம்ம HTML கோட்ஸை வந்து நம்ம அங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளே இந்த ரிட்டர்னுக்கு மேலே நமக்கு என்னென்ன
வேரியபிள்ஸ் டேட்டாஸ் தேவையோ அதெல்லாம் இங்கே டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணுறதுனாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏதாவது வேலிடேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து நம்மளால் சிங்கிளாக தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே நான் வந்து 2-3 ரிட்டர்ன் பண்ணேன்னா வராது. பாருங்கள், இப்போ இங்கே ஒரு டிவ் கிரியேட் பண்ணி இதுக்குள்ள கதிரேசன் கொடுக்குறேன். இப்போ எனக்கு கரெக்டாக வந்து டிஸ்பிளே ஆகுது. இது இன்னொரு டேட்டா கொடுக்குறேன், h1 கொடுத்து ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு வந்து எரர் வரும். எதனாலனா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது சிங்கிள் டிவ்வை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். சிங்கிள் டிவ் ஏதோ ஒரு டேக் மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். இப்போ 2 இல்லை மல்டிப்ளையோ நம்மளால ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் காமனாக ஒரு டிவ் கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள இப்போ h1 கொடுத்துட்டு கதிரேசன் கொடுக்குறேன். ஓகே வந்துச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், h2 கொடுத்து இதுக்குள்ள ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், அதுவும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஷிஃப்ட் ஹோம் இது மாதிரி நான் வந்து எத்தனை டேட்டா வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிளாக ஒரு பெராமீட்டர் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இந்த டிவ்வை வந்து பாஸ் பண்ண அதுக்குள்ளே நீங்கள் எத்தனை மல்டிபிளான டேட்டாஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ரிட்டர்ன் பண்ணும்போது அதை பொறுத்த வரைக்கும் இது ஒரே ஒரு டேட்டாவை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு டிவ் ஒரு டிவ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கதிரேசன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா கொடுத்ததே எனக்கு இங்கே என்ன டிஸ்பிளே ஆகுதா. ஸோ இதோட இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், நம்மளோட ரூட் எலமெண்ட் எங்கே இருக்கா, நம்ம index.html ஃபைலில் உள்ளது. ஸோ இந்த டிவ்வுக்குள்ளே தான் நம்மளோட எல்லா காம்பனன்ட்ஸையும் செட் ஆகும் சொன்னேன்னா. ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணுற பாருங்கள், அந்த கதிரேசன் வந்துருச்சா. நெக்ஸ்ட் பாருங்கள், இதிலே வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலான்னா இன்னொரு எலமெண்ட் ஆட் பண்ணலாம். ஹெச்ஐ போட்டு ஓகே ஹலோ. இப்போ பாருங்கள், எனக்கு ரூட்டுக்குள்ள ஒரு டிவ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த டிவ்வுக்குள்ள 2 எலமெண்ட் h1 அண்ட் h2 2 எலமெண்ட் வந்து ஆட் ஆயிருக்கா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா தேவையில்லாமல், அதாவது ரூட்டுன்றது எனக்கு காமன் டிவ் இருக்குது. ஸோ தேவையில்லாமல் எனக்கு இந்த டிவ் தேவையில்லை, டைரெக்டாக இந்த h1 h3 மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த டிவ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டா இதை என்னன்னு சொல்லுவோம்னா வந்து எம்டி ஃப்ராக்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த எம்டி ஃப்ராக்மெண்ட் எதுக்குன்னா, இந்த எம்டி ஃப்ராக்மெண்ட் மொத்தமாக சேர்த்து ஒரு சிங்கிள் தான். அதுக்குள்ளே மல்டிபிள் ஆஃப் நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு டிவ்வாக வந்து கன்சிடர் பண்ணாது. இங்கே பாருங்கள், ரூட்டு அதுக்குள்ளே வந்து 2 h1 h3 2 டேக்ஸ் வந்து உள்ளே வந்து செட் ஆயிடுச்சு. அந்த எம்டி ஃப்ராக்மெண்ட் வந்து இங்கே எடுத்துக்கல பாருங்கள். இதனால் நமக்கு என்ன ஆகும்னா, தேவையில்லாத அதிகமாக டிவ் யூஸ் பண்ணுறது, காமன் டிவ்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு வந்து குறையும். ஓகேங்களா. ஓகே, இது வரைக்கும் பார்த்தாச்சு, புரியுதா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிங் எழுதுவோம். ஸ்டைலிங் எப்படி எழுதுவோம்னா, ஓகே சேம் கிரியேட் பண்ணிட்டேன், ஒரு டிவ் கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ டிஃபால்ட்டாக எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது இனிஷியலாக கிரியேட் பண்ண அந்த இனிஷியல் ஸ்டைலிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எங்கே இருக்குன்னா, இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா app.csன்னு ஒரு கோட் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா index.csன்னு இருக்கும், இதையுமே எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறேன். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக எம்டி ஆகிட்டு இனிஷியலாக ஒரு HTML பேஜ் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் ஸ்டைலிங்ஸ் எழுதிக்கலாம். இந்த app.jsக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஷீட் வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், app.css இம்போர்ட் பண்ணியிருக்காங்களா. ஸோ இதுக்கு நான் ஸ்டைலிங் எழுதுறேன் பாருங்கள். இந்த டிவ்வில் வந்து நம்ம நார்மலாக HTML பேஜில் வந்து
கிளாஸ் நேம் எப்படி கொடுப்போம், வெறும் கிளாஸ் கொடுப்போமா? ஆனால் ரியாக்டில் வந்து கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் டிவ் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். இந்த கிளாஸ் நேமை வந்து நம்மளோட app.css ஸ்டைல் ஷீட்டில் வந்து கால் பண்ணலாம். டாட் வச்சு கால் பண்ணிவிட்டு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலர் கொடுக்குறோம். கலர் கொடுத்துட்டு ரெட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா என்னோட டெக்ஸ்ட் வந்து ரெட் கலரில் மாறி இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஜூம் பண்ணி காமிங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூ. ஸோ அஸ் யூஸ்வல் சிஎஸ் ஸ்டைலிங் எல்லாமே சேம் தான். என்ன மட்டும் சேஞ்ச் ஆகும்னா இங்கே வந்து கிளாஸுக்கு பதிலாக கிளாஸ் நேம்னு சொல்லிட்டு கால் பண்ணுவோம். இங்கே வந்து இம்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜேஎஸ்எக்ஸ் ஃபைல்லே வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஜேஎஸ்ன்றது ஜாவா ஸ்கிரிப்ட், எக்ஸுங்கிறது எக்ஸ்எம்எல். அதாவது நம்மளால் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலுக்குள்ளே நம்ம வந்து HTML கோட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? இதில் இன்லைன் சிஎஸ்எஸும் எழுத முடியும். அது எப்படி எழுதுறதுன்னா, நான் அதை போயிட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். இதில் அது ரிமூவ் பண்ணேன், எனக்கு நார்மலாக சேம் பிளாக் வந்துருச்சு. இப்போ இன்லைன் சிஎஸ்எஸ் எப்படி எழுதுவோம்னா, இதில் போயிட்டு ஸ்டைல்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸ்டைல் அதுக்குள்ளே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கலரில் வந்து ரெட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து ரெட்டுன்னு மாறிடுச்சு. சேம் இதில் மல்டிபிள் ஆஃப் சிஎஸ்எஸ் எப்படி எழுதுறேன்னா, ஜஸ்ட் வந்து கமா கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் அதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா க்ரீன் கொடுத்துடலாம். க்ரீன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன் வந்துச்சா. ஸோ இந்த மாதிரி இன்லைன் சிஎஸ்எஸ் வந்து எழுதிக்கலாம். ஆனால் இன்லைன் சிஎஸ்எஸ் வந்து நம்ம எப்போதும் யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நிறைய காம்பனன்ட்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா நிறைய காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்லைன் சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காம்பனன்ட்ஸ்னா என்ன, அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.